ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இந்த இட்லி மிளகாய் பொடி வீட்டில் இருந்ததுன்னா நம்ம காலையில் சட்னி சாம்பார் எதுவுமே செய்ய தேவையில்லை. அவசரத்துக்கு டக்குன்னு இதை வச்சு நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த இட்லி பொடி அரைக்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் கருப்பு உளுந்து, 1 கப் வெள்ளை உளுந்து, 1/2 கப் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். 15 பல் பூண்டு, 10 பாதாம் எடுத்திருக்கேங்க. இது கூட 15 வரமிளகாய், 2 கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு காய வச்சுருக்கேன் கருவேப்பிலை, அதை எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் காய வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வறுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை உளுந்தையும் சேர்த்துருவோம். நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா வெள்ளை உளுந்து சீக்கிரமாக கலர் மாதிரி ரொம்ப கருகி போன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இதை நல்லா வறுத்துக்குவோம். வறுத்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம். கருவேப்பிலை கொஞ்சம் கலர் மாறாத அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட கடைசியாக நம்ம ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பூண்டையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமும் சேர்த்துடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே அந்த மாதிரி வறுத்து விட்டால் போதுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம அதில் சேர்த்த பூண்டுப்பல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கூட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு தான் நம்ம பூண்டு சேர்க்கணும். அப்போ தான் அதோடய வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டையும் இதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பரான வாசம். கடைசியாக நம்ம பூண்டு சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை. அவ்வளோதான், சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு ஆற வச்சுக்கோங்க. சூட்டோடு எடுத்து நம்ம பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும். குவான்டிட்டியும் அதிகமாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு நம்ம ரொம்ப நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காலையில் அவசரமாக எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா நல்லா சுட சுட இட்லி கூட இந்த மிளகாய் பொடி மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பாரெல்லாம் வைக்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ நான் நல்லா சுட சுட இட்லி கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி வச்சுட்டு இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சூடாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.